ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பாதார விந்தங்களுக்கு அன்புடன் கோட்டி நமஸ்காரங்கள். அனைவருக்கும் வணக்கம். சுவாமி, இந்த வார்த்தைக்கு என் வாழ்க்கையில் என்ன அர்த்தம்னு சொல்கிறத விட இந்த வார்த்தைனால வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் நங்கூர மாதிரி பிடிப்புக்கு தூய்மையான ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும், தாய்ப்பாசம் போல். சுவாமி நம்மளுக்கு எல்லாமுமா இருந்தாலும் ஒரு அம்மாவாக பாவிச்சுக்கிறது கொஞ்சம் சுலபமான விஷயம். இது சம்மந்தமான ஒரு சில என்னோட அனுபவங்களை இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல, ஒரு அம்மாங்கிறவங்க எப்போவுமே நம்மளுக்கு ஞாபகம் வர முதல் விஷயம் நம்பிக்கை. எப்பவும் அவங்க நம்ம கூட இருப்பாங்க, அவங்க பாசம் என்றைக்கும் மாறாது. இது நான் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டது 2014 சுவாமி காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நியூட்ரிஷன் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சமயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நிறைய கொஞ்சம் பெரிய காரணங்கள், அதனால் மனசுக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. ஒரு நாள் டைரி எழுதிட்டுருக்கும்போது நான் சுவாமிக்கு எழுதிட்டுருக்கேன், சாய்மா, நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், டீச்சர்ஸ், சீனியர்ஸ், டிவோட்டீஸ், அவங்க எல்லாருக்கும் எப்பப்பெல்லாம் நீங்கள் அவங்க கூட இருக்கீங்கன்னு தெரியணுமோ நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சிருப்பீங்க, பாத நமஸ்கார் கொடுத்துருப்பீங்க, லெட்டர் வாங்கியிருப்பீங்க, இல்லை என்னது பண்ணணும் பண்ணக்கூடாது ஏதாவது சொல்லியிருப்பீங்க. எனக்கும் அந்த மாதிரி ஒன்று வேணும் சுவாமி. ஏன் நீங்கள் இவ்வளோ லேட்டாக கூப்பிட்டுக்கிட்டீங்க? முதலே வந்திருந்தால் எனக்கு ஏதாவது இருந்திருக்குமா இருக்கும். எனக்கு இப்போ அந்த மாதிரி ஒன்று ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் அதை எப்படி என்கிட்ட சொல்ல போகிறீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சுவாமி. எழுதிட்டு அழுதுகிட்டே தூங்கிட்டேன். அன்றைக்கு நைட்டு ஒரு கனவு. நான் ஒரு மேஸில் மாட்டியிருக்கேன். ஒரு புதர் மாதிரி ஒரு விஷயம், சரியான வழி கண்டுபிடிச்சி வெளியே வரணும். ஸோ அதில் மாட்டியிருக்கிறப்போ நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது, இருட்டாக இருக்குது, தனியாக இருக்கேன், பயமாக இருக்குது, ரொம்ப கழிச்சு போயிருக்கேன், தேடி ஓடிக்கிட்டே இருக்கேன், எங்கேயும் எனக்கு வழி தெரியவே இல்லை. நான் எப்போ விழுக போகிறேன்னு நினச்சினோ அந்த நேரத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது. நான் என்னதுன்னு பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே ஒரு கதவு இருந்தது. ஓகே, இப்போ நம்ம கதவு கண்டுபிடிச்சிட்டோம், வெளியே போக போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான மிருகம், கருப்பு கலரில் சிவந்த வெளிகளோட, எப்போ வேணால் பாஞ்சிடலாம் அந்த மாதிரி ஒரு மிருகம். ஸோ வெளியே போகிறதுக்கு வழி தெரிஞ்சாலும் போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எனக்கு தெரியுது, நேராக எடுத்து நான் விழுக போகிறேன், அது வெளியே இருக்குது, வழி தெரிஞ்சும் போக முடியல, கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிட்டேன். சரியாக அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் தூரத்தில் ஒரு சுவர் இருந்தது. அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு பிரம்மாண்டமான சுவாமி ஒரு 100-110 அடியில் என்னை நோக்கி நடந்து வந்துட்டுருக்காரு. சுவாமி கிட்ட வர வர கொஞ்சம் சின்னதாகி ஒரு நார்மலான இடத்துக்கு வந்துடுறாரு. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் இப்படி என்ன பார்க்குறாரு, அந்த பக்கம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த மிருகத்துக்கிட்ட சொல்கிறாரு, போதும், அவள் ரொம்ப பயந்துட்டா. சொல்லிவிட்டு அதை அழிச்சிட்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டு சுவாமி மட்டும் வராரு. சுவாமி வந்ததுக்கப்புறம் நான் கதவுக்கு வெளியே போய் அப்படியே காலில் விழுந்துட்டேன். சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருந்தது, ஆனால் வார்த்தைகள் வரவே இல்லை. அழுதுகிட்டே இருக்கேன். சுவாமி பொறுமையாக நின்று பார்த்துட்டே இருக்காரு, எப்போ நிறுத்துவா அப்படின்னு. கொஞ்சம் அழுக கம்மியானதுக்கப்புறம் சுவாமி இப்படி எடுத்துன்னு சொன்னார். நான் அதை அப்படியே இங்கிலீஷில் கோட் பண்ணுறேன். சுவாமி சொன்னார், ஐ ஜஸ்ட் கேம் டு டெல் ஐம் ஆல்வேஸ் தேர் வித் யூ பிகாஸ் ஐ லவ் யூ. இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு அப்புறமா கேட்குறக்கோ சொல்கிறதுக்கோ எதுவும் தோணவே இல்லை. அடுத்த விஷயம், நம்மளுக்கு அம்மானா என்ன ஞாபகம் வரும்? பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். அவங்க எப்போவும் நம்ம எப்படி கண்களை பத்திரமாக பார்த்துக்குதோ அந்த மாதிரி பார்த்துப்பாங்க. என்னோடய பிஎஸ்சி ஃபைனல் இயரில் ஒரு தடவை எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. திடீர்னு ஒரே வாரத்தில் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. நார்மலாக கோல்ட் காஃப்னு நினச்சேன், ஆனால் அது ஒரு வாரத்துலேயே பயங்கரமாக கண்டினியூஸான காஃப். ஒரு தடவை ஆரம்பித்தா 2 மணி நேரம் நிறுத்தாமல் போய் எவென்ச்சுவலாக பிளட் வர ஆரம்பித்து மூச்சு திணறல், நெஞ்சு வலி, இதெல்லாம் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட வெயிட் 3 கிலோ கம்மியாயிடுச்சு. அந்த சமயத்தில் அனந்தபூரில் டியூபர்குலோசிஸ் கேசஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் எங்கள் வார்டன் மேடம் சொன்னாங்க, உடம்பை பார்த்துக்கோமா, வீட்டுக்கு போ, டிபி கோல்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டை எடுத்துக்கோ, பாசிட்டிவ்னு வந்ததுன்னா டிசி வாங்கிக்கணும்,
நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா நீங்கள் திரும்பி வந்து ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனோம். டெஸ்ட் எடுத்துட்டோம். ரிசல்ட்ஸ் வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அந்த நாளில் எனக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம், நான் கண்டினியூஸாக ப்ரே பண்ணிவிட்டு எழுதிட்டே இருந்தது, சுவாமி எப்படியாவது எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. எனக்கு தெரியுது எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இப்போது எனக்கு இவ்வளோ பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. வாழ்க்கை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இப்படி விடுறதுக்கு மனசே இல்லை சுவாமி. இந்த வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணிக்கணும். தயவு செஞ்சு எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுங்க. இதை எழுதிட்டு திருப்பியும் அழுதுகிட்டே தூங்கிட்டேன். அன்றைக்கு ஒரு கனவு. குல்வந்த் ஹாலில் லேடி சைடில் யூஷுவலாக அனந்தபூர் குழந்தைங்க எங்கே உட்காருவாங்களோ அங்கே சுவாமி வீல் சேரில் வந்திருக்கார். மரூன் ரோப், கொஞ்சம் புட்டுன்னு சப்பியா அழகான சுவாமி வீல் சேரில் உட்காந்துருக்காரு. நான் சுவாமி கீழே உட்காந்து இந்த ப்ராக்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் லக்ஷார்ச்சனையோடு தான் தொடங்குவோம். அந்த லக்ஷார்ச்சனையை நான் சுவாமி பாதத்து பக்கத்தில் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மலை மாதிரி ஒரு அரிசி குவியல் சுவாமி கால் மேலே இருக்குது. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுவாமி எதுவுமே பேசலை. நான் தான் கேட்டுட்டு இருக்கேன், சுவாமி இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு இன்ஸ்டியூட்லேருந்து போக வேண்டாம் சுவாமி, ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சுவாமி அப்படின்னு சொன்னார். எனக்கு புரியல. திரும்பியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, காலில் காமிக்கிறாரு, அரிசி இருக்குது, நான் கொஞ்சம் அரிசி எடுத்தேன். அதுக்கப்புறம் சுவாமி அப்படின்னு சொன்னாங்க, சாப்பிட்றக்கு ஏதோ கையில் இருக்கோ சாப்பிட்றணும், அவ்வளோதான் துணித்து சாப்பிட்டேன். அப்படியே ஒரே தடவையில் முழுங்கிட்டேன். அந்த அரிசியெல்லாம் தொண்டையில் மாட்டி ஒரு மாதிரி சோக் ஆயிடுச்சு. இந்த சோக்கிங் ஃபீலிங்கோடு நான் எழுந்தேன். அடுத்த நாள் எழுந்ததுக்கப்புறம் நான் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன், கவலைப்படாதீங்க, நான் திரும்பி காலேஜ் போயிடுவேன்னு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து என்ன இருக்குன்னு. நாங்கள் ரிசல்ட்ஸ் கலெக்ட் பண்ண போனோம். இட் வாஸ் நெகட்டிவ். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி ஒரு 2 வாரத்தில் நான் சரியாயிட்டேன். இன்னொரு விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது, நம்ம அப்படியே நம்மளாக இருப்போம்னா அது அம்மா கிட்டவாக தான் இருக்கும். பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. ஒரு சின்ன உதாரணம், எம்எஸ்சி ஃபைனல் இயரில் நாங்கள் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் ஒரு சின்ன கேட்ச் என்னென்னா, நாங்கள் வந்து எம்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டெக்னாலஜி மேஜர்ஸ். ஆனால் நாங்கள் நெட் எக்ஸாமில் வந்து ஹோம் சயின்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே தான் நாங்கள் அப்பியர் ஆகணும். அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் படித்ததே இல்லை. ஸோ நாங்கள் கொஞ்சம் டெக்ஸ்ட் புக்ஸ், டீச்சர்ஸ் கிட்ட இருந்து ஹெல்ப், சம் கைட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு இருந்தோம். ஸோ எக்ஸாம் டேட்டும் பக்கத்தில் வந்துச்சு. போய் சிட்ஸ் பிக் பண்ணுறேன். சுவாமி சொல்கிறாரு, வை ஃபியர் வென் ஐ எம் ஹியர். நான் சொன்னேன், சுவாமி டயலாக்லாம் சூப்பராக இருக்குது, யாம் இருக்க பயமேன், எக்ஸாம் போனதுக்கப்புறம் தான் தெரியும், நீங்கள் அங்கே காமிங்க சொல்லிவிட்டு நாங்கள் எக்ஸாம் போயிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும், இட்ஸ் கம்ப்யூட்டரைஸ்ட் எக்ஸாம், ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் நல்லா பண்ணோம். செகண்ட் பேப்பர்லேயும் கொஸ்டின்ஸ் தெரிஞ்சது, எழுதிட்டோம். ஆனால் ஒரு சில கொஸ்டின்ஸ் அது சுத்தமாக என்னென்னு ஐடியாவே கிடையாது, கம்ப்ளீட்டாக புது சப்ஜெக்ட்ஸ். ஸோ என்ன பண்ணேன், எதுவுமே ஐடியாவே இல்லாத கொஸ்டின்ஸ்க்கு ஒரு மவுஸ் கர்சர் பிடிச்சிட்டு கண்ணை மூடி காயத்ரி சாண்ட் பண்ணுவேன். கண்ணை திறக்கிறப்ப அந்த கர்சர் எந்த ஆன்சர் பக்கத்தில் இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சாய்ராம் சொல்லி சேவ் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டேன். இது பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு எங்கள் டீச்சர்ஸ் கேட்குறப்போ நான் இதே தான் சொன்னேன், மேம் எங்களுக்கு எவ்வளோ படித்தோம், எவ்வளோ தெரிஞ்சதோ எல்லாம் பண்ணிட்டோம், ஒரு சிலதுக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என்ன இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சுவாமி பாஸ் பண்ணிட்டாங்க. வி கிளியர்ட் நெட் எக்ஸாம். ஒரு அம்மாவை உணர்றதுங்கிறது இந்த மாதிரி எதுவும் பெரிய பெரிய விஷயங்களோ அஷூரன்ஸஸோ தேவையே இல்லை. சின்ன சின்ன விஷயங்களே ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது எக்ஸாம் எழுத போகிறோம், உனக்கு யாருன்னே அந்த பெரியவங்களுக்கு தெரியாது, அவங்க திடீர்னு வந்து உனக்கு ஒரு விபூதி பேக்கெட் கொடுப்பாங்க. ஏதாவது குழம்பி போயிருக்க, நடந்து போயிட்டு இருக்க, ஒரு சின்ன ப்ரீஸ் திடீர்னு ஒன்று நிமிர்ந்து பார்க்க வைக்கும். யூ கேன் see ஒரு ஏதாவது ஆரஞ்சு பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை உங்களை சுற்றி பறந்து போயிட்டு வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லையும் சுவாமி கூடவே இருக்காருங்கிறது நம்மளுக்கு தெரியும். முதல்ல மாதிரி இப்போ சுவாமி நம்ம கூட தத்ரூபமாக இல்லை, அதனால் கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதானே ஒழிய அவரை உணர்றதுக்கு சின்ன சின்ன விஷயங்களுமே போதும், எப்போவுமே முடியும். கொஞ்சமாக என்ன,
1000 அம்மாக்களோட பாசமாச்சு. வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் போதாது. உள்வாங்க ஒரு இதயம் போதாது. நன்றி பாராட்ட ஒரு ஜென்மம் போதாது. சாய்ராம்.